திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டது என்று சர்ச்சை வெடித்திருக்கும் நிலையில் நெய் இறக்கப்படக்கூடிய காட்சிகளுடன் நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். தற்போது இந்த நெய் எங்கிருந்து வந்தது, இது எந்த இடத்துல பரிசோதனை செய்யப்பட்டது, இப்போ என்னென்ன நடைமுறை எல்லாம் பின்பற்றப்படுது? தேவப்பிரியன், இந்த திருப்பதி கோயிலில் இந்த நெய்யினால் ஏற்பட்ட சர்ச்சை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில எதற்காக இந்த நெய் முக்கியம், இந்த திருப்பதி கோயிலில் ஏன் இவ்வளவு நெய்யை இவ்வளவு முக்கியத்துவமாக ஏன் பேச வேண்டும் அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டன் அளவு நெய் தேவைப்படுகிறது. நீங்க தற்போது பார்க்கலாம், அதனுடைய பிரத்யேக காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் சேகல் காட்டிட்டு இருக்காரு. ஒரு டேங்கர்ல இருந்து நெய் ஒரு டியூப் மூலமா இறக்கப்பட்டு நீங்க இங்க பார்க்கலாம். கீ ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. இந்த டேங்கர் மூலமாக இறக்கு செய்யப்படும் இந்த நெய்யானது இந்த டியூப் வழியாக பாத்தீங்கன்னா அந்த டேங்க் உள்ள இருக்கக்கூடிய டேங்கல்ல ஸ்டோர் செய்யப்படுது. ஸ்டோர் செய்யப்பட்ட இந்த நெய்யானது பாத்தீங்கன்னா இந்த குழாய்கள் மூலமாக, அதுக்கு மேல இருக்கிற மோட்டார்கள் குழாய்கள் மூலமாகவே எடுத்து செல்லப்பட்டு அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அந்த குழாய்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த பிரசாதங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகம விதிகள் இருக்கிறதுனால வெளியில இருந்து இந்த நெய்யை இந்த குழாய்கள் மூலமாக பாத்தீங்கன்னா 5 குழாய்கள், ராட்சச குழாய்கள் போறதை நீங்க பார்க்கலாம். இந்த குழாய்கள் மூலமாக அந்த மடப்பள்ளிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. மடப்பள்ளிக்கு எடுத்து செல்லப்பட்டு தயாரிக்கப்பட்ட அந்த பூந்தி பாத்தீங்கன்னா அடுத்த கன்வேயர் வயர் பார்க்கலாம். அங்க நீங்க அந்த கன்வேயர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தனியாக பூந்தியும் நெய்யும் இந்த கன்வேயர் மூலமாக அந்த கோவிலின் மடப்பள்ளிக்கு உள்ளே சென்று அது லட்டாக தயாரித்து வெளியே வருது. அதாவது திருப்பதி பெருமாள் கோயிலில் தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களும் மடப்பள்ளிக்கு உள்ளதான் நடைபெறும். அதாவது ஒரு நாளைக்கு 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டாலும் 5 லட்சம் லட்டுகளும் பாத்தீங்கன்னா மடப்பள்ளிக்கு உள்ளே தான் தயாரிக்கப்படுகிறது. அந்த மடப்பள்ளிக்கு செல்லக்கூடிய நெய் பாத்தீங்கன்னா நீங்க இந்த குழாய் பார்க்கலாம். இந்த குழாய் மூலமாக தான் நம்ம அந்த பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம். இந்த இடத்தில் தான் அந்த நெய்யானது ஸ்டோரேஜ் செய்யப்பட்டு இந்த கன்வேயர் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. தற்போது இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது என்று சொல்லப்பட்டாலும் புதிய டெண்டர் மூலமாக கோரப்பட்டு ஒரு நாளைக்கு தேவையான 10 டன் அளவிலான நெய்யானது தினமும் கொண்டு வரப்படுகிறது. இன்று காலைக்கு தேவையான இந்த நெய் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இங்க இறக்கப்படும் இந்த நெய் இந்த குடோன்ல ஸ்டோர் செய்யப்பட்டு இந்த ராட்சச பைப்பின் வழியாக பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய மடப்பள்ளிக்கு எடுத்து செல்லும் பணிகள் தற்போது நடந்துட்டு இருக்கு. தேவப்பிரியன், அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்கலாம். ஏன் இந்த நெய் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இந்த கோயில்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. லட்டுகள் மற்றும் பிரசாதத்துக்கு தேவையான, அதாவது பொங்கல் போன்ற எந்த ஒரு உணவுப் பொருள் இந்த கோயிலில் தயாரிக்கப்பட்டு வந்தாலும் அனைத்து உணவுப் பொருட்களுமே நெய்யினால் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகம விதி இருக்கிறதுனால அதிக அளவு நெய் இந்த கோயிலில் தேவைப்படுது. அதனால அந்த நெய்யில் தான் கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.